அனைவருக்கும் வணக்கம். உங்க குழந்தை தொட்டிலையோ பாயிலையோ மெத்தையிலையோ படுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்க அழுகுறாங்கன்றது இருக்கும்போது பக்கத்துல யாரோட ரெஸ்பான்ஸ் இல்ல, பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அது எந்த விதத்துல அந்த குழந்தைய பாதிக்கும்ன்றது பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எமோஷனலி, பிசிக்கலி, நியூராலஜிக்கல் டெவலப்மெண்ட் கூட பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அது கூட என்னென்ன விஷயங்கள் பாதிக்கும்ன்றது பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். செக்யூரிட்டி வீக்னஸ் அவங்க இந்த குழந்தை காண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். தேர்ட் திங் என்னன்றது பார்த்தோன்னா எமோஷனல் டெவலப்மெண்டல் டிலேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஃபோர்த் இம்பாக்ட் பிரெயின் டெவலப்மெண்ட். ஃபிஃப்த் பிசிக்கல் கன்சர்ன்ஸ். இது எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால பேரண்ட்ஸ் நீங்க குழந்தை பக்கத்துல உட்காந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஃபீடிங் பாட்டில் வாங்கிட்டீங்கன்னா ஒன்னு கிச்சன்ல இருக்கிற மாதிரியும் ஒன்னு உங்க அருகாமையே இருக்கிற மாதிரி நீங்க அங்க போகணும்ன்றது அவசியம் இல்லாம பாத்துக்கலாம். செகண்ட் திங் புக்ஸ் அந்த டைம்ல உட்காந்து படிக்கலாம். ஏன்னா பேரண்டோட வார்ம்த்னஸ் குழந்தைங்களுக்கு படணும்ன்ற ஒரு காரணத்துக்காக. தேர்ட் என்ன பண்ணலாம்ன்றது பார்த்தோன்னா இந்த கீரையோ காய்கறி வெட்டுறதோ இந்த ஒரு விஷயத்துல குழந்தைங்க பக்கத்துல இருக்கிறீங்கன்றத செக்யூர்டா காமிக்கிறதுக்கு பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.